இன்றைக்கி டிஎன்பிஎல்ல மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை vs திருச்சி. மதுரை ஏற்கனவே ஒரு மேட்ச் ஜெயிச்சு கம்ஃபர்டபுளாக அந்த டோர்னமெண்ட்டில் இருக்காங்க. இந்த திருச்சி வந்து ஒரு மேட்ச் லாஸ் பண்ணிட்டாங்க. திருச்சிக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. திருச்சி இந்த மேட்ச்சில் வந்து ஜெயிச்சே ஆகணும். அப்போ தான் வந்து காம்படிஷனில் இருப்பாங்க. திருச்சி வந்து நியூ லுக் டீமாக இருக்காங்க. இந்த வாட்டி புதுசான டீமை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சே திண்டுக்கல்லோட தோத்துட்டாங்க. பட் ஆனால் பரவாயில்ல, இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். அவங்களுக்கு இந்த வாட்டி புது கேப்டன் வந்து திருச்சிக்கு யாருன்னா ஆண்டனி தாஸ். அவர் நல்ல பவுலிங் ஆல்ரவுண்டரு. அவர் நல்லா கேப்டனும் பண்ணுவார், நல்ல பவுலிங்கும் போடுவார், நல்லா பேட்டிங் ஆடுவார். ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் ஆண்டனி தாஸ். அவர் கண்டிப்பாக நல்லா விளாடுவார், நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அவரும். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸான டிஎன்பிஎல் பிளேயர் வந்து சஞ்சய் யாதவ் வந்து திருச்சியில் இருக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ப்ளஸ்ஸு. அவர் டிஎன்பிஎல்ல எவ்வளோ செஞ்சுரிஸ்லாம் அடிச்சிருக்காருன்னு தெரியும். நிறைய ரெக்கார்டு வச்சுருக்காரு டிஎன்பிஎல்ல. அவர் ஐபிஎல்லும் ஆடின பிளேயரு சஞ்சய் யாதவ். மும்பைக்காண்டி ஐபிஎல் ஆடிருக்காரு. நல்ல பிளேயரு. ஓவராலாக டீம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டீமாக தான் இருக்குது. ஃபஸ்ட் மேட்ச் தோத்துட்டாங்க, பட் ஆனால் பரவாயில்ல. கம்மிங் மேட்சஸ்னால் ஜெயித்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கினா ஜெயித்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்க பவுலிங் டிபார்ட்மெண்ட்டும் நல்லாயிருக்கு. டேவிட்சன் இருக்கார், முகமது இருக்கார், அவங்களாம் நல்ல பவுலர்ஸு. ஆரியன் மேனன் இருக்கார், அவரும் நல்லா பவுலிங் போடுவார். லெஃப்ட் ஆர்ம் பவுலர், அவரும் நல்லா போடுவார். கங்கார் ஸ்ரீதர் ராஜு, அவர் ஒரு அட்டாக்கிங்கான பேட்ஸ்மேன், ஓப்பனிங் பேட்ஸ்மேனு. நல்ல ஸ்குவாடாக தான் இருக்குது. இன்றைக்கி இந்த மேட்ச் வந்து அவங்க நல்லா ஜெயிச்சு நல்லா விளாண்டாங்கன்னா நல்லாயிருக்கும். திருச்சி வந்து இந்த மேட்ச் வந்து நல்லா விளாடணும், நல்லா ஜெயிக்கணும். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அதே பார்த்திங்கன்னா மதுரை டீமை பார்த்திங்கன்னா மதுரை வந்து வெல் பேலன்ஸ்டு ஸ்குவாடாக இருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் ஹரிநிஷாந்த் வந்து ஐபிஎல் ஆடின பிளேயரு. லாஸ்ட் சீசனும் மதுரை கேப்டன் பண்ணார், இந்த சீசனும் கேப்டன்ஷிப் கொடுத்துருக்காங்க. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்காண்டி நல்லா பண்ணுவார். ஹரிநிஷாந்த் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஓப்பனிங் பேட்ஸ்மேனு தெரியும். சென்னை சூப்பர் கிங்ஸ் வேண்டி ஐபிஎல்லாம் ஆடிருக்காரு, அவர் நல்ல பிளேயரு. முருகன் அஸ்வினும் ஐபிஎல்லாம் நிறையா ஆடிருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. மும்பைக்கு ஐபிஎல் ஆடிருக்காரு, நிறையா டீம்ஸ்க்கு ஐபிஎல் ஆடிருக்காரு. நல்ல பிளேயரு முருகன் அஸ்வினும். அப்புறம் அந்த சிங் லாஸ்ட் இயர் சுப்னம் சிங் லாஸ்ட் இயர் தான் ஐபிஎல்லில் வந்து பெங்களூர்காண்டி நல்லா பவுலிங் போட்டார்ல அந்த சிங், அவர் இருக்கார், நல்ல பிளேயர் அவர். அப்புறம் குர்னோத் சிங், அவரும் ஒரு ஃபாஸ்ட் பவுலரு, லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். அவரும் லாஸ்ட் இயர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் மதுரைக்கு வந்து இந்த வாட்டி வாஷிங்டன் இருக்கார். ஆனால் வாஷிங்டன் வந்து இன்டர்நேஷ்னல் டியூட்டி கமிட்மெண்ட்ஸ்னால அவரால் விளாட முடியாது. இன்றைக்கி மேட்ச் வந்து நல்லா தான் இருக்கும். ஏன்னா திருச்சி வெர்சஸ் மதுரை நல்லா பேட்டில் தான் இருக்கும். ரெண்டு டீமுமே பேட்டிங் பவுலிங் நல்லா இருக்கிறதுனால இன்றைக்கி மேட்ச் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக வந்து இன்றைக்கி திருச்சி ஜெயிக்கணும். திருச்சி ஜெயித்தா தான் அந்த காம்படிஷனில் வந்து பின்னாடி வர மேட்சஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். மதுரையும் ஜெயிக்கணும், ஏன்னா மதுரையும் நல்லா விளாட்ற டீம் தான். மதுரையும் சும்மாலாம் சொல்லிட முடியாது, நல்ல டீம் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் வந்து வாஷிங்டன் சுந்தர்னா வந்துட்டாருன்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும் ஜிம்பாப்வே டூரை முடிச்சுட்டு. அதனால் மதுரையும் நல்ல டீமாக தான் இருக்குது. மேட்ச் வந்து எப்படி வேணால் போகலாம், பார்க்கலாம். என்னோட ப்ரெடிக்ஷன் படி நான் மதுரைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா மதுரை டீம் வந்து கொஞ்சம் வெல் பேலன்ஸ்டாக இருக்குது, நல்ல டீமாகவும் இருக்குது. ஏன்னா மூணு ஐபிஎல் பிளேயர்ஸ்னால் இருக்காங்க. நான் 3 ஐபிஎல் இருக்காங்க. அதனால் வந்து நான் மதுரைக்கு 4 ஐபிஎல் பிளேயர்ஸ் இருக்காங்க வாஷிங்டன் சுந்தரோட சேர்த்து. அதனால் நான் மதுரைக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா மதுரையோட டீம் வந்து வெல் பேலன்ஸ்டாக இருக்குது கம்பேர் பண்ணும்போது திருச்சியை. அதனால் திருச்சி நல்லா ஃபைட் பண்ணாங்கன்னா ஜெயிக்கலாம். பட் ஆனால் மதுரை கொஞ்சம் அப்பர் ஹேண்டில் இருக்காங்க. கண்டிப்பாக மதுரை இந்த மேட்ச்சை ஜெயிக்கணும்னு தான் பார்ப்பாங்க, ஜெயிச்சு காட்டுவாங்க மதுரை. பார்க்கலாம். என்னோட ப்ரெடிக்ஷன் படி மதுரைக்கு வந்து நான் ஒரு 70 தரேன், திருச்சிக்கு 30 தரேன். பட் ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. கிரிக்கெட் எப்படி வேணால் நடக்கலாம். கிரிக்கெட் இஸ் ஒரு ஃபன்னி கேமு. என்னோட ப்ரெடிக்ஷன் படி இன்றைக்கி மதுரை ஜெயிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. மதுரை ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன்.